தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 27வது வாக்கியம், ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீர் போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தோர் என்ற நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவரிடம் செலுத்து என்றார். நமக்கு தெரியும், பின்னணி தெரியும், வரி கட்டவில்லையே என்று சொல்லிக்கொண்டு குற்றப்படுத்துகிறார்கள். அப்போ இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ போய் நம் சார்பாய் வரி கட்டு என்று. மக்கள் என்ன பார்க்கின்றோம், அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் நாம் செயல்பட வேண்டும். இதனுடைய அர்த்தங்கள் இங்கு நாம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அவர் என்றால் யார்? அரசாங்கம். அப்போ இயேசு எவ்வாறு அரசாங்கம் தடை இல்லாமல் தன்னுடைய பணியை செய்கிறார்களோ அதே மாதிரி நீங்களும் நானும் எந்த ஒரு தடை இல்லாமல் பணி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி என்றால் நல்ல அரசை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. பைசா வாங்கி கொண்டும் லஞ்சம் வாங்கி கொண்டும் தவறான அரசை தேர்ந்தெடுத்தால் பிறகு எப்படி நமக்கு எதிராகத்தான் வறுமை ஒழிய நன்மை கடந்து வராது. அப்போ நன்மை செய்ய வேண்டும் என்றால் நன்மை செய்கிற அரசை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நன்மை செய்ய அரசை தேர்ந்தெடுத்தால் அந்த அரசு வழியாக நமக்கு பல நன்மைகள் செய்ய முடியும். நாம் தொடர்ந்து நன்மைகளை நாம் செய்ய முடியும். மாறாக தீமைகளை செய்கின்ற தீமை புரிகின்ற அரசுகளை நீ நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு பைசா வாங்கி கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு நீ நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு ஏன் ஆண்டவரே ஏன் கடவுளையே நாம் குற்றப்படுத்த வேண்டும், பாருங்கள் எங்களால் நன்மை செய்ய முடியவில்லை என்று சொல்கிற போது அதில் எந்த ஒரு அர்த்தம் இல்லை. ஆகவே எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி தடை இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி தடை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் நல்ல அரசுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி நல்ல அரசுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அது பொறுப்பு நம் கையில் உண்டு. நல்லவர்களை பார்த்து தேர்ந்தெடுப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, நன்மை புரிய வேண்டும் என்று நீ விரும்பினீர். அதுக்கு எந்த இருந்தாலும் சரி தடை விதிக்காமல் தடை இல்லாமல் செய்யக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்திரலும். எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி அதன் ஒத்துழைப்பை கொடுத்து வாழ வேண்டிய கிருபையை எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.